ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஏதோ ஸ்பெஷலாக ஓடிட்டுருக்கு. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் அம்மா. என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் சவுண்டா செய்கிறேன். ஸ்வயம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஸ்வயம் செய்கிறாங்களா அம்மா? கொஞ்சம் ப்ராசஸ்லாம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன மைதா மாவு கொஞ்சம் இது சோடா மாவு உப்பு போட்டு கெட்டியமாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுருந்தோம். கரைச்சி வச்சு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுருந்தோம். வேக வச்சுட்டு வெல்லம் கடலைப்பருப்பு இது தேங்காய் துருவி 3 போட்டு மிக்சியில் இந்த மாதிரி கூட அரைச்சி வச்சுருந்தோம். ஏலக்காய் போட்டு கெட்டியாக வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மாவு கெட்டியாக பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ எடுத்து வைப்பாங்க. பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், வந்து சாப்பிடுங்க. எல்லாம் வேக போட்டிங்களா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி செவக்கணும். செவந்துட்டோடனே இன்னும் கொஞ்சம் செவந்த வச்சுட்டோன்னு இந்த பாருங்கள் எப்படி செவக்கு பாருங்களேன். செவக்கு பாருங்கள் சரிங்களா? இந்த மாதிரி செவந்தோடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் பேர பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் செய்வோம். ஆமாம், இப்போ பூரி செய்வோம், அதை வந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். இப்போ ஃப்ரெண்ட் போட்டாச்சுங்களா? முதல்ல செஞ்சுட்டு இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சின்ன சின்னதாக கூட 10 போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொய்யத்தோட ஃபைனல். இது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது கலர் பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம வந்து இது உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா பூர்ணம் வச்சு சாப்பிட்டா இருக்குது. ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா கூட எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.